மெச்சூரிட்டி அப்படின்னாலே வயசான ஆளுகள் அப்படின்னு ஒரு தோற்றமும், வயசான ஆளுகளுக்கு வரக்கூடிய அறிவும் அப்படிங்கிறது தான் வந்து ஜென்ரலான ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ மெச்சூரிட்டி அப்படிங்கிறது கிடையாது. அது ஒரு சில பர்சன்டேஜில் வித்தியாசப்படுது. சின்ன வயசுலேயும் கூட சில மெச்சூரிட்டியான விஷயங்கள் நடக்குது. வயசானதுக்கப்புறம் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுபவத்தில் வர ஆரம்பிச்சிருது. மெச்சூரிட்டி பற்றி சிம்பிளாக சில விஷயங்களை வந்து சொல்லிடலாம். நீங்கள் வந்து ஒரு இடத்துல அவமானப்படுறப்ப அந்த இடத்துல உங்களால் கூலாக சிரிச்சிட்டு வர முடியுமா அப்படின்னா அது மெச்சூரிட்டியினோட உச்சம்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் மறுபடியும் ரியாக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஓகே உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடத்துலேருந்து நகர்ந்து வர்றீங்க, அல்லது அந்த இடத்துலேருந்து நீங்கள் விலகி போயிடுறீங்கன்னு வச்சுங்களேன். அதுதான் மெச்சூரிட்டியினுடைய ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டு. உங்களோட ஹாப்பினஸ் வந்து நீங்கள் பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்க, பட் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அந்த ஹாப்பினஸில் இருக்காங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல உங்களோட ஹாப்பினஸை காமிக்காமல் அவங்களோட ஒரு ஃபீலிங்குள்ளே போயிட்டு ஒரு பொது இடத்துல நீங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா அது உங்களுடைய மெச்சூரிட்டியினுடைய ஒரு லெவல் தான். டாலரன்ஸ், சகிச்சுக்கிறது. எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம ரோட்டில் போகிறப்ப வந்து சகிச்சுக்கிறோம். ஸோ ஃபேமிலியில் வந்து சகிச்சுக்கிறீங்களா, உங்களுடைய குழந்தைகள் பண்ணுறது சகிச்சுக்கிறீங்களா, உங்கள் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய சில அட்டூழியங்களை பார்த்து சகிச்சுக்கிறீங்களா, அல்லது உங்களுக்கு வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் டக்குன்னு மேலே ஒரு ப்ரமோஷன் ஆகி போகிறப்ப அதை வந்து கூலாக எடுத்துக்கிறீங்களா. ஸோ இந்த மாதிரி டாலரேட்டு, சகிச்சுக்கிறது அப்படிங்கிறது பல வகையில் இருக்குது. அது வந்து ஜஸ்ட் ஒன் வேர்டில் வந்து சொல்லிட முடியாது. ஸோ இந்த டாலரன்ஸ் லெவல் எவ்வளோ தூரம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதும் கூட வந்து ஒரு மெச்சூரிட்டி தான். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை பார்த்து ஸ்மைல் பண்ணி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே வருத்தம் இருந்தாலும் அந்த ஸ்மைலிங் ஃபேஸை காமிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி லெவல் தான். ஸ்மைலிங் ஃபேஸை காமிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் நிறைய பீப்புளை உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எவ்வளோ தூரம் டைட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ப்ராசஸ் தான். சும்மா ஒரு காரிய காரணத்துக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கு பேர், அது பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப், அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீங்கள் உங்கள் ட்ராவலில் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறது மெச்சூரிட்டி லெவலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் எவ்வளோக்கு அளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வப்படுறீங்க அப்படிங்கிறது வந்து மெச்சூரிட்டி தான். அந்த அறிவை சரியான இடத்துல வந்து பிரயோகிக்கப்படுகிறதும் அப்படிங்கிறது வந்து மெச்சூரிட்டி தான். தேவையில்லாத இடத்துல தேவையான விஷயங்களை மட்டும்தான் பேசணும். தேவையில்லாத விஷயங்களை பேசி அந்த இடத்துல நீங்களும் ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இல்லாமல் இருக்கிறது வந்து மெச்சூரிட்டி தான். ஸோ மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ கலெக்டிவ் திங். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை பாய்.